வணக்கம்ண்ணா. இன்றைக்கி என்ன யூடியூப்பில் போடலான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் மேலே பார்த்தா வெண்டைக்காய் இருந்துச்சிங்கண்ணா. வெண்டைக்காயெல்லாம் செடியிலேருந்து பிச்சாச்சுங்க. அப்படி திரும்பி பார்த்தா பச்சை மிளகாவும் இருந்துச்சிங்கண்ணா. இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதான் நான் வெங்காயத்தாள். அதுக்கப்புறம் வெண்டைக்காயெல்லாம் சின்னதாக வெட்டி எடுத்தாச்சுங்கண்ணா. பச்சை மிளகாவும் சின்னதாக வெட்டி வச்சாச்சுங்கண்ணா. வெங்காயத்தாலையும் சின்னதாக வெட்டி ஆச்சுங்கண்ணா. அதுக்கப்புறம் பூண்டை சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டுங்கண்ணா. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் இருக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்கண்ணா. வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டுங்க. கொஞ்சோண்டு உப்பை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கணுங்கண்ணா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் சீரகம், பூண்டுங்கண்ணா, வர மிளகாங்கண்ணா, கருவேப்பிலைங்கண்ணா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயங்கண்ணா போட்டு நல்லா சாட்டை பண்ணுறோங்கண்ணா. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க வெண்டைக்காவை போட்டோங்கண்ணா. இதுக்கு மசாலாலாம் பெருசாக போடலைங்கண்ணா. நம்ம ட்ரை மாங்காய் போடுறோம்னா மாங்காய் போட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கோம்னா, அதுக்கப்புறம் சாட் மசாலா 1 ஸ்பூன்னா, ஒரு கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தால் போட்டு இறக்கியாச்சுங்கண்ணா.